நெல்லிக்கனி சாதம் செய்வது எப்படி? ஈஸியான முறையில் செய்யலாம். தேவையான அளவு 3 நெல்லிக்கனி நல்லா சுத்தமாக கழுவிட்டு உப்பை போட்டு கழுவிட்டு 3 இதை நல்லா தொடச்சி எடுத்து வச்சுங்க. அதுக்கப்புறம் கருவேப்பிலை, நல்லா அலசின கருவேப்பிலை, உளுந்து, கடலப்பருப்பு, காஞ்ச மிளகா தேவைக்கு ஏற்ற மாதிரி. நிறையா நெல்லிக்காய் போட்டிங்கன்னா நிறையா மிளகா போடலாம். 3 போட்டிங்கன்னா 1 மிளகா போட்ட போதும். ஏன்னா அப்போ தான் சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் கடுகு, தூள், பெருங்காயத்தூள், கோல்டு வின்னர் எண்ணெய், அதான் எண்ணெய் வேணுமோ அந்த எண்ணெய் எடுத்துக்க வேண்டியதான். பாமாயில் கூட சமைக்கலாம். இதை என்ன பண்ணணுன்னா, இப்போ இந்த மாதிரி கிரேட்டரை வச்சு சீக்கணும். சீச்சனா இந்த மாதிரி வந்துடும். இந்த தூள் மாதிரி அழகாக தேங்காய் திருக்கின மாதிரி வந்துடும். இப்போ செய்முறையை பார்ப்போம். வாருங்கள், எப்படின்னு பார்ப்போம். இப்போ என்ன பண்ணுவோம், அடுப்பில் கடாயை வச்சுட்டு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றணும். ஒரு சாதம் நம்ம பேத்த போகிறோம், அதனால் என்ன பண்ணோம், அதுக்கேற்ற மாதிரி எண்ணெய் ஊற்றிக்கணும். ஒரு 3 ஸ்பூன் ஊற்றிட்டோம்னு வச்சுக்கோங்க, அது நல்லாயிருக்கும். சாதம் கிளறும் போது நல்லா ஈஸியாக இருக்கும். எண்ணெய் ஊற்றிட்டோமா, இப்போ என்ன பண்ணணும், எண்ணெய் நல்லா கொதித்த பிறகு கடலப்பருப்பு, அடுத்து லைட்டாக அப்படி பொண்ணு வரவெல்லாம் வரணும். இதெல்லாம் செய்யும்போது என்ன அப்படி மன ஈடுபாடோட செய்யணும். அப்போ செஞ்சோன்னா இந்த கடலப்பருப்பு இதெல்லாம் வந்து கருகாமல் இருக்கும் எண்ணெயில். நம்ம பக்கத்துலேயே நின்று கொஞ்சம் அப்படியே மனசை வந்து ஒருநிலைப்படுத்தி செய்யணும். அப்போ செய்யும்போது சாப்பிட்றவங்களுக்கு எந்த பாதிப்பும் வராது. அடுத்து உளுந்தை கொஞ்சம் போடணும். போடும்போது லைட்டாக கலர் மாதிரி தான். இப்போ 1 ஸ்பூன் கடுகு, இதில் கொஞ்சம் வேணால் நான் வாசனைக்கு ஜீரகத்தூள் போடுவோம். ஜீரகத்தூள் அந்த ஜீரகமும் கொஞ்சம் போட்டோன்னா சும்மா லைட்டாக அப்படி ஒரு 1/2 ஸ்பூன், அது டேஸ்ட் கிடைக்கும். இப்போ அலசி வச்ச கருவேப்பிலை 2 இனுக்கு எடுத்து அந்த பொரிய எண்ணெயில் இதையும் போட்டு காஞ்ச மிளகா போடணும். அதுக்கப்புறம் எல்ஜி தூள், அதான் பெருங்காயத்தூள் ஒரு நல்லா 2 ஓட்டை போட்டு நல்லா 2 ப்ரெஸ் பண்ணி விட்டோம்னா அதை கொஞ்சம் தூக்கலாம். இப்போ என்ன பண்ணோம், இதில் நம்ம சீச்சி வச்சுருக்கதோ இந்த நெல்லிக்காய் இதை வந்து சீவலை வச்சு இதில் போடணும். போட்டால் நம்ம செய்யணும், அப்போ தான் சாப்பிடுங்க நல்லா. இப்போ பார்த்தீங்கன்னா தேங்காய் திருவள் சொன்ன மாதிரி வருதா. இப்போ தேங்காய் அளவு உப்பு போடணும். அதுதான் வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் 1 ஸ்பூனு. தேவைக்கு ஏற்ற மாதிரி காரம் நிறைய வேணால் 2 ஸ்பூன் போடுவோம். காரம் கம்மியாக வேணால் 1/2 ஸ்பூன் போடுவோம். ஆனால் குழந்தைங்களாம் சாப்பிட்ணும்ல, நம்ம மட்டும் காரம் சாதமாக வச்சு குழந்தைங்களுக்கு பிடிக்காது. நம்ம செஞ்சு கொடுக்கும்போது டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுக்கணும். இந்தமாதிரி செஞ்சு ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சோன்னா ஆற வச்சு 2 நாள் கழிச்சு கூட சாப்பாடு செய்யலாம். அது நல்லாயிருக்கும், ஒன்றும் கட்டுப்பாடாது. நம்ம செய்கிற எண்ணெயை பொறுத்து தான். நல்ல எண்ணெய் செய்யலாம், கோல்டு நல்லா செய்யலாம், பாமாயில் செய்யலாம். பாமாயில் செஞ்சால் என்ன ஆகுனா வெண்ணெய் பூத்தா மாதிரி பூத்துட்ருக்கோம். அதில் நல்லா பாமாயில் வந்து குடும்பம் கொஞ்சம் ஏதோ அப்பளம் பொறிக்காதுக்கு எதுக்குன்னு வச்சுங்க. இந்த நம்ம சன்ஃப்ளவர் ஆயில் அப்படி இல்லை நல்லெண்ணெயில் அது மாதிரி செஞ்சுட்டு இதை வச்சுட்டு
இப்போ எண்ணெயிலே அது எப்படி இருப்பாங்க நல்லா இருக்கா. இப்போ எப்படி இருக்காங்க இப்போ கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ லேசாக அந்த தட்டை வச்சு லைட்டாக மூடிட்டோன்னா நெல்லிக்காய் தொக்கு ரெடி. சாப்பாடு பரட்டுறதுக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ எல்லாம் பிணைஞ்சி சாப்பிடுங்களா? ரைட், நன்றி, வணக்கம். நீங்களும் செய்து பாருங்கள் வீட்டில்.